ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனம் குழப்பம் அறிந்து, உன்னுடைய மன கஷ்டம் அறிந்து, உன் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக மனக்குழப்பத்தில் இருக்கும் உன்னிடம் நான் பேச வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தைக்காக நான் ஓடி வந்திருக்கிறேன். தங்கமே, நான் சொல்வதை கொஞ்சம் கேள். என்னுடைய மகளே, உன் மனதிற்குள்ளே நீ அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் ஒன்றை நான் கூற வந்திருக்கிறேன். உன்னோடு நான் பேச வேண்டும். நான் சொல்வதை கேட்பாயா? நீ மனதிற்குள்ளே 1000 சோகங்களை மறைத்துக்கொண்டு மௌனமான கண்ணீருடன் மனதில் மருங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு நான் மனம் விட்டு பேசுவி என்று நான் வந்திருக்கிறேன். என் வார்த்தைகளை கண்களை மூடி முழுமையாக கேள். என் தங்கமி, உன் கண்ணீரை துடைத்து கொண்டு என் அருகில் வந்து நீ உட்கார்ந்து கொள். உன் கஷ்டத்தை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கே போகப் போகிறேன்? நீ மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள். துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர அதை நினைத்து என் நேரமும் புலம்பக்கூடாது. அதையே மனதில் வைத்துக்கொண்டு திறம்பட செயல்பட வேண்டும். எப்போதுமே எந்த நாளுமே நீ கவலை மட்டுமே கொள்ளாதே. எல்லாவற்றிற்குமே காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். இந்த உலகத்தின் நியதிப்படி தக்க சமயத்தில் அது பாடம் புகட்டும். எப்போதும் தோல்விகளையே சந்திக்கிறேன் என்று வருந்தாதே. நடப்பவை யாவும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல். தொடர் முயற்சி வாழ்வில் நீ நினைத்ததை தொடர்ந்து நிறைவேற்றி தரும். நிச்சயமாகவே எந்த நிலையிலுமே நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். தோல்வி, அவமானம், அவமதிப்பு இவற்றின் அனுபவங்களை எல்லாம் நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைப்பிலேயே எல்லா நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது. எதற்காகவுமே நீ பயப்படாதே. எதற்காகவுமே நீ கலங்காதே. தடைகளை தகர்த்து நிச்சயமாகவே நீ வெற்றி அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலையிலுமே உன்னுடைய அப்பா, உன்னுடைய சாயப்பா நான் துணை இருப்பேன். என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் வெளித்தோற்றத்தை வைத்து கற்பனையில் லயித்து கொண்டிருக்காதே. உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் எதிர்பார்ப்புகளும் தவறு என்று நான் சொல்லவில்லை. அவை உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும். அதற்காகத்தான் நான் விதி மற்றும் மாயையிடம் உனக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். உனது கனவுகளும் கற்பனையும் கலந்து போகாமல், கலைந்து போகாமல் உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். சில எதிர்மறையான விஷயங்களும் இப்போது நடந்து கொண்டிருக்கலாம். சிலரின் உண்மையான முகங்கள் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. என் வார்த்தைகளின் அனுபவத்தை கேள். என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூற வருவது என்ன என்று உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் நான். இப்போது உன் மனதில் ஓடும் எண்ணங்கள், ஆசைகள் என எல்லாம் பலிக்குமா பலிக்காதா, நடக்குமா நடக்காதா என குழம்பிக் கொண்டிருக்காதே. உன் வாழ்விற்கு எது நல்லதோ, எதிர்காலத்திற்கு எது மகிழ்ச்சி அளிக்குமோ அந்த விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன். என் பிள்ளைக்கு எந்த பாதகமான சூழ்நிலையும் நான் அனுமதிக்க மாட்டேன். எனவே உனக்கு எது வேண்டும் என்று என்னிடம் முறையிட்டு விட்டாயல்லவா? உனக்கு வேண்டியதை நானே தருகிறேன். வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையானது. நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. உழைப்பின் வலிமையை உயர உயரத்தான் புரிந்து கொள்ள முடியும். உண்மையான அன்பின் பாசத்தை பிரியத்தான் உணர முடியும். சொல்கின்ற எண்ணங்களை செயலாக்கினால்தான் வெற்றியை பெற முடியும். வருகின்ற காலத்துக்காக காத்திராமல் இன்றே செயல்பட்டால் வெற்றி உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். உற்சாகமான காலை பொழுதை சந்தோஷமாக அனுபவி. இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே மாறும். உன் மனதிற்குள்ளே அழுது புலம்பிக் கொண்டிருக்காதே. என் மகளே, என்னுடைய தங்கமே,
நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய். என் பேச்சை கேட்டு நான் சொல்வது போலவே செய்துவிடு. நீ நன்றாக இருப்பாய். சில நேரங்களில் நாம் எடுக்கும் பிழையான முடிவுகள் கூட நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கும். தெரியுமா? நாம் யதார்த்தமாக எடுக்கும் முடிவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்துவிடும். நல்லபடியாக. நீ மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. உன்னுடைய மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரும் வழிகளே நாளை உங்களின் மிக பெரும் பலமாக மாறிவிடுகிறது, பாலமாகவும் மாறிவிடுகிறது. உங்களுடைய முயற்சிக்கு முன்னால் கேலிகள், கிண்டல்கள், துரோகங்கள், சோகங்கள், காயங்கள், சோதனைகள், தோல்விகள் என எல்லாமே இருக்கும். அவை யாவும் தோற்று ஒரு நாள் மாய்ந்து மடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரிய வழிகள்தான் நாளை இவற்றை எல்லாமே தோற்கச் செய்யும். இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே. அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய். யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நீயும் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கொள். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதில்லை, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து. வாய்ப்பு உன்னை தேடி வரும். கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் தான் மனிதனை வீணாக்கிவிடும். கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது, தான் என்கிற தற்பெருமையும் இருக்கக்கூடாது. எல்லாமே எனக்கு வேண்டும் என்ற பேராசையும் இருக்கக்கூடாது. எதுவுமே புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது. எல்லாம் புரியும் போது அந்த வாழ்க்கையே முடிந்து விடுகிறது. உன் தவறை நீ உணரும்போது, நீ அமைதியாகும்போது தாழ்வதில்லை, உயர்ந்து போகிறாய். பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதே. இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழ்ந்து பார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருப்பதை விட நீ முயற்சி செய்து பார். கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அது ஒரு அனுபவம். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான். நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக கீழே விழக்கூடாது. விதையாக கீழே விழுந்து மேலே எழ வேண்டும், மீண்டும் முளைக்க வேண்டும். தள்ளாடு வயது வரும் முன்னே உனக்கென நீ சேர்த்துக்கொள். தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது உன்னுடைய மனம் உடைந்து சிதறிவிடும். நீ சிறிதும் யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும். உன்னுடைய எண்ணங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றுபவன் நானே. அதற்கு முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். நீ நன்றாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். என் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு.